ஐயோ பொட்டிக்காரரே பொட்டிக்காரன் நீ பாரு என்ன வரும் அம்முன்னு இருந்தா ஒன்னா வந்து கேட்டு போயிருந்தா ஏமா ஐயோ அண்ணா சொல்லுமா இந்த ஊராடு ஊருக்குள்ள நான் தலத்தலன்னு தக்காளி பழமாட்டோம் சரி செவடு செவ்வாழ பழமாட்டோம் மலவளன்னு வாழ தட்டாட்டோம் ஏண்டா ஒரு இடத்துல நின்னுத்தோல அங்க போய் தூக்கிட்டு அலையறா பாரு ஐயோ அண்ணா சொல்லுமா அப்படி இல்ல என்கிட்ட பேசுறதுக்கு ஒரு கொஞ்சம் கூட காணவே அங்க பாரு சேரல சேரல பெரிய குஞ்சு இருக்குது கீழே பாரு கண்ணாடி போட்டு ஒரு குஞ்சு இருக்குது தாங்குவியா அந்த தாத்தா ஒரு கோடு போட்டால புளக்கு போட்டுரு நீ ஐயோ அப்படி இல்ல லொடக்கட்டி போ ஏமா வாயில விடுறதுக்கு ஆள் இல்லையா ஓ வாயில விடுறதுக்கா வாயில அச்சே என்ன பத்தி எடுத்து சொல்லு டைம் ஆகுது உன்னை பத்தி பெருமையா தூக்கு அழகான ஆம்பளை பையன் இருக்காரா இருக்காருமா எங்க இங்கேதான் இருக்காரு எப்படி அட அழக பத்தி கேக்குறேன் இந்த பக்கம் இருந்து பார்த்தா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரியா இருப்பாரு லைட்டா சொட்டு விழுந்திருக்க முடியும் தூசி பார்த்தா ஆமா இந்த பக்கம் இருந்து பார்த்தா அல்டிமேட் அஜித் குமார் மாதிரியா இருப்பாரு அவரை நிக்க வச்சு நேருக்கு நேரா போய் பார்த்தா காதல் கொண்டேன் படம் தனுஷ் மாதிரியே இருப்பாரு அந்த படத்துல தனி செத்து போயிடுவாண்டா அது பைத்தியம் பயமா இருக்குது சரி வேற படம் தனுஷுன்னு வச்சுக்க சரி சொல்லு அருமையான ஆளு ஆனா அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன குறை தான் இருக்கு என்ன குறை போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாராயம் குடிக்க காசு இல்லாம எடப்பாடி ஜிஹெச்சுக்கு போனோம் 3500 ரூபாய் பணம் 10 கிலோ அரிசி ஹார்லிக்ஸ் ஒரு டப்பா சத்து மாத்திரை சோப்பு மாத்திரை 2 அட்டை உடம்பு தேர்ட்டுன்னு எல்லாம் கொடுத்து ஒரே ஒரு ஆபரேஷன் தான் ஆமா ஒரே ஒரு ஆபரேஷன் தான் என்ன ஆபரேஷன் ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன் பண்ணிட்டானா ஆமா நீ போனீங்கன்னா அவர்கிட்ட பேசதான் முடியும் வேற எதுவுமே பண்ண முடியாது அப்படியா ஆமா சரி வர சொல்ல அவனையா ஏன் விலைக்கு போற செலவு பண்ணிட்டு வந்து நானு ஐயா என்ன ஃபேமிலி குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கலாமா எந்த பொம்பளை என் பக்கத்துல வந்து பேசும் எந்த பிள்ளை என்கிட்ட பேசும் ஏன் அப்படி சொன்ன காரணத்தை கேளு எதுக்கு முடியல அந்த தாத்தாவை சொல்லவும் அந்த பிள்ளை பயந்துக்குச்சு ஏன் பயந்துக்குச்சு எதனால அவரு ஒரு ஆம்பளை நம்மள போட்டு அழுத்தி விடுவாருன்னு தானே அவர் அழுத்துற அளவுக்கு ஒண்ணும் இல்லையா அதை விட அவர் ஆம்பளை தானே பயந்துக்குச்சு ஆமா அதனால ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா நம்மளோட சேர்த்து ஒண்ணுதானு நெருக்கமா வந்து பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஆசை வருது அதனால பேசு சரி நான் பாத்துக்கிறேன் போயிட்டு வாங்க எப்படி அங்க போறா ஐயோ அண்ணா அண்ணனா என்ன பார்த்தா அண்ணனாட்டமே தெரியுது சரி என்ன கூப்பிடுறது சரி அண்ணா வயசுல பெரியவரால பாராட்டு இருக்குது தாத்தா உங்க தடி பண்ணிட்டே தெரியுற இப்படியே தெரியுற தாத்தான்னு கூப்பிட்டாலும் கோவம் வருது பெரியப்பா பெரிய ஓப்பன் அங்க மத்தாக்காரன் தான் கூப்பிடா பாரு சித்தப்பா கொலகாரா உன்னதான் கூப்பிடா பாரு என்னதான் கூப்பிடுறது ஏங்க சீனியர்னா என்னன்னுதான் கூப்பிடுறது அப்படியே கேளுங்க அவர் அழகா சொல்லுவார் என்னன்னு கூப்பிடுறது கேளுங்க என்னண்டா நீ கூப்பிடுறது உண்டையாட்ட வச்சுக்கிட்டு சரி சொல்லு மறந்துட்டியா ஏதோ ஒரு பேர் மாமான்னு கூப்பிடு சொல்லு என்னன்னடா கூப்பிடுறது பாபா மாமான்னு கூப்பிடு அப்படியா அது வேண்டாம் மை நேம் ஐயோ கோமாளி மாமா அண்ணா ஐயோ மாமா மாமா என்னாட்ட அழகான பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா தொடாது சாமி என்ன நோவு சொல்லு என்னாட்ட அழகான பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா இந்நேரம் உனக்கு ஒண்ணு வந்திருக்கணுமே என்ன வேதியா என்னடி முண்டா அப்படி இல்ல நீ பாட்டில் விடுவியா பீங்க ஏறி போயிராயா என்னது பாட்டில் விட சொல்றாங்க ஐயா ஐயோ அப்படி இல்ல நீ பாடியில போறது நான் பாக்கணுமே பொறி அடிச்சிட்டு வா பின்னாடி வந்து என்னது பாடையில போக சொல்ற ஐயோ அப்படி இல்லன்னா என் நாட்டு அழகான பிள்ளைங்க எல்லாம் பார்த்தா நீ நசுக்க மாட்டியா படலாட்டம் என்னடா ஐயா நான் அழகா இல்லையா சொல்லுங்கடி சாக்கலாத்தீங்களா அழகா தான் இருக்கிறேன்
என்ன அந்த பொம்பளை ஆறு உலகத்துல ஆறு உன்ன மாதிரி தேவடி ஆறு தேவதை தேவதை சொல்லு பாட்டா உங்களுக்கு எந்த மாதிரி பாட்டு பிடிக்கும்? நீ பழசுல விட்டாலும் பிடிக்காது, சரி எனக்கு புதுசுல விட்டாலும் பிடிக்காது, நீ நடுவுலதான் விட நம்மளால ஆகாது. ஏன் ஆபரேஷன் பண்ணிட்டேன் பொட்டிக்காரன் சொன்ன மாதிரி எடுத்து போடு. பரவாயில்ல நீ எடுத்து விடு பாட்டு. ஆமா புது பாட்டு பிடிக்குமா? ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி பையன் குவாலிட்டி ஓ பர்சனாலிட்டி படிச்சு பாரு இங்கிலீஷ் பேப்பர் நானடி நான் பேரலாம் போட்டு வந்த சூப்பர் மேலடி கோயம்பேடு நம்ம கோயம்பேடு மார்க்கெட்ல வந்து போலடி நான் கோடி மூட்டை தூக்கறவன் ஆனா என்னடி வாழ்க்கையில அப் டவுன் வந்து போகண்டி வாழ்க்கையில அப் டவுன் வந்து போகண்டி நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன் வெல்டி அடிப்பண்டி உசுர கலிக்கு கொடுப்பண்டி இப்ப சொல்லு 100 பேரை சுரட்டி அடிப்பண்டி வெல்டி அடிப்பண்டி உசுர கலிக்கு கொடுப்பண்டி இப்ப சொல்லு அம்மா கிட்ட போய் பாக்குறேன்டி. என்ன எங்க அம்மாட்ட போறியா? இந்த பாட்டு பிடிக்கல? அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. இந்த பாட்டு பிடிக்கல? இந்த பாட்டு பிடிக்கல? திருவிழான்னு வந்தா திருவிழான்னு வந்தா இவ கோவில் வர மாட்டா அரிச்சந்திர போல பாசா கண்ணு தீர போல கோவம் விட மாட்டா இன்னொரு விதி கேளு நான் விட்டதெல்லாம் ரீலே அடி வர மாட்டான்னு சொன்னவளே அடி வந்து வந்து போறியே சின்னவளே திருவிழான்னு வந்தா இவ பொச்சி கழுவ மாட்டா. எல்லாம் சோடி போட சொல்லாம என்னடா பாட்டு இது இப்படி? சீரியஸ்லி ஐ டோன்ட் லைக் திஸ். இங்கிலீஷ் கோலாய் வேற நீ பேசு அவனுக்கு புரியணுமே. இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல. சரி போதும். ஏ அண்ணா 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 ஐயா அது கரும்பு எடுத்துட்டு போங்க ஐயா. எதுக்குடா என்ன நீ முண்டா தொடாத எனக்கு ஐயப்பன் கோயில் பூசாரி பொம்பளைங்கன்னா எனக்கு ஆகாது. இது பக்கத்துல வாட எனக்கு எதையாவது புடிச்சாதான் பேச்சு வரும். போய் புடிச்சிக்க பையன் படுத்துக்கிறான் பாரு. ஓய் அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். கூத்து முடிஞ்சு போச்சு போங்க வீட்டுக்கு. இருக்கிறவங்க போயிட்டோம் மாப்பிள்ளைய கூத்து பாக்குறது. ஓம் சக்தி. சரிங்க அப்படி இருந்தாலும் போனால் போகட்டும். நான் பேசக்கூடிய வீண் வார்த்தைகள் அப்படி இருந்தாலும் சீரான சிங்கார பொன்மேடை இந்த ஊரினுடைய பெயர் என்ன? இன்னொருத்தனை மறந்துட்டேன். வருவான் போற பையன். இங்கே வா இங்க வா. உனக்கு ஒரு ஆப்பர் சிக்கி இருக்குது பாரு. இன்னைக்கு கண்ணாடி காரணம் சாவராம இருக்கு இல்ல உன்னதான் கூப்பிடுது. நீங்களாவது பாட்டில் விடுவீங்களா? சரி ஒரு அழகான ஒரு சினிமா பாடல் பாடுங்க. வாய் கண்ணாடி எடுத்த மணிப்பூர் சாக்குன்னே இருக்குது அப்படியே. சரி பாடுங்க. சரி நீங்க பழசனை விட்டாலும் பிடிக்கும். சரி பாடுங்க. தொட்டு விட தொடரும் கட்டி பட்டு விட மலரும். தொட்டு விட தொடரும் கை பட்டு விட மலரும். பக்கம் வர மயங்கும் நல்லா பாடுனீங்க. சேகரண்ணா சேகரண்ணா கை குழம்பு. சரிண்ணா சேகரண்ணா
பாப்பா ஆண்டாண்டா. பாட்டு பிடிச்சிருந்தா ஆ. சரிங்க போனா போகட்டும். இவ்வளவு நேரம் பாடின பாட்டு கூட எனக்கு பிடிக்கல. சரி. இப்போ பிடிச்சிருச்சு. போது தெரியும் எனக்கு எப்பயே பிடிச்சிருக்கும்னு. அண்ணா மனசுக்கு பாட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. சரி. அப்படி இருந்தாலும் ஆ. சீரான சிங்கார பொன்மேடை இந்த ஊரினுடைய பெயர் என்ன? அதாவது ஆ. குள்ளம்பட்டி. குள்ளம்பட்டி என்றால் நம்மை போல் நாடக கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு தாய் திருநாடு. ஆமாங்க. இங்கு ஆணாக பிறந்த அப்பன்மார்கள், பெண்ணாக பிறந்த நமது அருமை தாய்மார்கள், பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள், ஆமாங்க. நமது அருமை சகோதர சகோதரிகள் அனைவருமே கடல் அலை போல் சூழ்ந்தவர்கள். எதற்காக, என்ன காரணம்? அதாவது அப்படி இருந்தாலும் நான் வந்திருக்கிறேனே. நீங்க யாரு? என்னுடைய பெயர் என்ன? நீங்க யாரு? என்னுடைய விருத்தாந்தரம் என்ன? நீங்க சொன்னா தெரியுங்க. நான் யார் விட்டு பாப்பா? தெரியும் எல்லாத்தையும் போகணும். ஏய், யாருன்னு சொல்லு. சொல்லட்டுமா? அப்படி இறந்தாலும் Oh my god, oh my god. மந்தார முல்லைச்சூடி மங்கை மாறி இருவர் கூடி ஆமா. அந்த மாதர் மெச்ச வெள்ளக்கட்ட சுத்திர வதன ரூபி ஆயிரம் மின்னலி ஜோதி மின்னலை போல் வாழ பருவமுள்ள சோழ குயில போல அழகும் பண்பும் பாசமும் நிறைந்த என்னுடைய பெயரோ அழகிய மங்கை செல்லாத்தா என சொல்லலாம்.
பேசாதீங்க ப்ளீஸ். என்னை 10 மாதம் 300 நாள் முப்பா இருந்த சைவ நாடுகள் அங்கத்திலே ஈண்டெடுத்த தாயாரின் பெயரோ மாராய கமண்டுச்சு. மாராயக்கா. ஆமா. சரிங்க. தந்தையாரோ கருப்பன். கருப்பண்ணை. ஆமா. சரிங்க. அப்படி இருந்தாலும் மாராய கவுண்டச்சுக்கும் கருப்பண்ண கவுண்டர் அவர்களுக்கும் அழகிய மங்கை செல்லாத்தான் நான் பிறந்தேன். அப்படி இருந்தாலும் நான் தக்க 16 வயது பருவமங்கையான பிறகு எனக்கு காலாகாலத்தில் திருமணம் முடிந்து விட்டது. சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். என்னை மாலையிட்ட மன்னார் உங்களை பெண்களை மூத்தி கணவர் திருமணம் செய்த கணவர் யார்? அண்ணா என்னை பச்சை பந்திரிலே 10 பேர் பச்சை பந்திரிலே 10 பேர் தானறிய என்னை தொட்டு தாலி கட்டி என் மன்னவரில் பெயரோ காளியப்ப கவுண்டர். அப்படி இருந்தாலும் அப்படி காளி கவுண்டரை திருமணம் செய்து நான் எதற்காக வந்தேன்? என்ன காரணம்? காளி கவுண்டர் ஆகப்பட்ட தாங்களை அழைத்து வர சொன்னார். மன்னர் வந்து சொன்னார். தங்களுடைய திவ்ய பொற்பாதங்களை மல்லிகை முல்லை கொங்கு மாந்தாரோ மட்டுவேர் மறி கொண்ட பாரிதானம் என சொல்லக்கூடிய வாசனாதி மலர்களை பறித்து வந்து தங்களுடைய பாதாரம் இந்த கமலங்களை ஆதாரமாக போற்றி செய்கிற உங்களுடைய மனைவியார் வாழ்க வாழ்க சுகமாக வாழ்குவார்.
பண்ணா யாதொரு குறைபாடுகளும் இல்லாமல் கணவனாயுடைய பாதத்தை பணிந்தபடியா என்னோடு சேர்ந்து சுக சேமமாக வாழ்ந்திருப்பாய் கண்ணை. அப்படியா இருந்த போதிலும் மன்னா வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வாழ்ந்திருப்பேன் வையகத்தில் கோடான கோடி காலம். தங்களுடைய சித்தம் எனது பாக்கியமாகட்டும். தாங்கள் கொடுத்த ஆசீர்வாதம் இந்த இறைவன் கொடுத்த ஆசீர்வாதம் போல் அமையட்டும். அப்படியாக இருந்தாலும் அரண்மனையில் இருந்த தேவியை 1000 தாதிமார்களை விட்டு அது விரைவாக அழைத்தது ஒரு காரணம். அது சீக்கிரமாக நீ என்னால் வரவழைத்து என் தங்கையாகப்பட்ட யார் வீரமங்கால் வளர்த்திய அழகிய பண்ணியாகப்பட்டது அந்த சின்னனும் பெரிய அண்ணன் வையமல சாபுகள் மூவரும் சேர்ந்து கொண்டு படித்தார்கள். அந்த பண்ணியை கொண்ட நாள் முதலாக என் தங்கையாகப்பட்டவள் அழுவகண்ட சிந்தனையுமாகவே இருக்கிறார். அவளுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அதனால தம்பியாகப்பட்ட யார் காளிங்கராயனையும் என்னுடைய தங்கையாகப்பட்ட வீரதங்காலையும் நாம உடனடியாக சந்திக்கணும். அப்படியா போகலாமா? அப்படியாகட்டும். இவனை மலைத்து கொண்டு வா. புறப்படு. என் கோபத்தை தூண்டுவது போல் தெரிகிறது. நான் சொல்கின்ற வார்த்தைக்கு டக்கு டக்கு டக்குன்னு பதில் உரைக்கணும். நண்பா என்ன வாயை செடிச்சுக்கிற பேசுறா அடி வாயா நல்லா இருக்கிறாங்களா சாமி? நல்லா இருக்கிறாங்களான்னு கேட்டேன். உங்க மீச செமையா இருக்கு. சிரிச்சு கொள்ளாத. நல்லா முள்ளடிக்காட்டுமே இருக்கு. நாளைக்கு இதே மாதிரி எனக்கு வரைஞ்சு விடுறியா? வரைஞ்சு விடுற மீசையாது என்ன சொந்த மீசையடா. அப்புறம் என்ன மைட்டுப்பா காலியாகுது. நண்பா சிரிப்பறல. இன்னும் சிறுத்தமான சிங்கார பொன்மேடை இங்கனம் தீபொழி ஏற்றி அமர்ந்திருக்கும் மாபெரும் புண்ணிய சபை. இந்த மாபெரும் புண்ணிய சபைக்கு எங்கள் ஆரூர் பட்டி
அரசு கலை சுடமணி விருது பெற்ற சுடமணி ராஜமாணிக்க வார்த்தையை நடத்தக்கூடிய சரஸ்வதி குழுவின் சார்பாக மனம் கனிந்த வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமையும் பேரும் தாய் திருப்பொன்னாடு. இந்நாட்டின் பெயர் என்ன? இந்நாட்டின் பெயர் ஏரியூர். ஏரியூர். ஆமாங்க. ஏரியூர் என்றால் நாளைக்கு ஏரியூர்ல போய் சம்பளம் வாங்க. ஏரி பக்கத்துல இருந்து நான் ஏரியூர்னு விட்டேங்க. அவர் என்னமோ கொல்லம்பட்டிடாம உன்னையா? வேற ஊர் அவர் என்னமோ சொல்றாரு. என்னங்க கொல்லம்பட்டி தான். இன்னும் கொல்லம்பட்டி என்றால் நம்மளை போல் நாடக நடிகர்களுக்கு ஒரு தாய் திரு பொன்னாடாகும். இந்த தாய் திரு பொன்னாட்டில் பேரன்புக்குரிய பெரியோர்களும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய தாய்மார்களும் கல்விக்கு செல்லும் மாணவ மாணவிகளும் மாணவ மாணவிகள் கடல் நிகழ் சூழ்ந்தது போல் சபையம் வந்திருக்கின்றது. எல்லாம் வந்திருக்காங்க சாமி. 4 வேதம் 64 கல்வி ஞானங்கள் சகல கலைகளையும் கற்றுணர்ந்த தாய்மார்கள் தந்தைமார்கள் ஆமா சாமி மாபெரும் குரு பெரியோர்கள் அனைவற்றை பேருமே மாபெரும் புண்ணிய சபையில் இருந்திருக்கிறார்கள். தானம் என்பது 32 தானம். ஆமா சாமி 32 சிறந்தது அன்னதானம். அன்னதானத்தின் தொடர்தானத்தின் நமக்காக வரி வழங்கி ஆமாங்க இரவு தகுநாட்டி வைத்திருக்கிறார்கள். ஆமா சாமி ஏன் இதற்காக என்ன காரணம்? சாமி சீட்டு கொடுத்துறாங்க சாமி. சீட்டு கொடுத்திருக்கிறாங்க. ஆமா சாமி படி. இன்னும் நீங்க தான் படிக்க வேண்டும். அப்படியா? அவன் அப்படிதான் சிரிப்பான். கண்ணு தெரியல வெளிச்சம் பத்தலப்பா. சாமி அந்த பக்கம் கோலாய் மூடிட்டு படிக்க சாமி. எனக்கு தெரியுமா கேவல படிக்க தெரியாதுன்னு நானே படிக்கிறேன் சாமி. நானே படிக்கிறேன் சாமி. அருகாமையில் இருக்க புத்தி வந்தேடி சரிடா எடுத்து சபைக்கு ஓது. ஆதரே ஸ்ரீ புண்ண சங்கர் தெய்வத்திரு அதாவது திருவிழா முன்னிட்டு இவ மதிப்புக்க மரியாதைக்குரிய ஊர் பொதுமக்கள் பங்காளிகள் அனைவற்றை பேரை சேர்ந்து பொன்னர் சம்பர் பொன்னர் சங்கர் இதெல்லாம் தெளிவா இருக்கிறீங்களா? டெஸ்ட் பண்ணல சாமி. அதாவது பொன்னர் சங்கர் அதாவது அண்ணாமார் படுகளம் என்னும் அற்புதமான நாடகத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அம்மா சாணி போடவா போறீங்க? உன்னடையார் சரித்திரம் உண்மைதான் சுவாமி. பொன்னர் சங்கர் அண்ணாமார் படுகளம். ஆமாங்க கடைசி ராத்திரி கதை. இன்னைக்கு ஒரே சண்டை உங்களால அக்க போடு நண்பா. இந்த அண்ணாமார் படுகளத்தில் வெள்ளாட்டுப்பட்டியில போல வெள்ளரி போல வேங்கை போல நான் யார் தெரியுமா? நீங்கள் காலையில் உதயமாகும்
இது வந்து மலையாள பாட்டு. இது மலையாளம். என்ன சேட்டா மலையாளம் வரியா? மலையாளம் அறியாதுப்பா. மலையாளம் தெரியாதா? மலையாளம் தெரியாது. என்ன சேட்டா நான் மலையாளம் வரியும் மனசராயம் உண்டாகூதி மோனே. மலையாளம் தெரியாது உனக்கு? மலையாளம் தெரியாது. தெரியாது. மலையாளம் தெரியாது. தெரியாது. मेरे सपन को आए दिनो आए कितो मेरे जिंदगी को आए दिनो आए कितो मेरे रुको मदीरानी का को आए कितो चलिया हुत चलिया मेरे सप 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 अप्पा इरे मेरे सपन को आए दिनो आए कितो मेरे जिंदगी को आए दिनो आए कितो मेरे रुको मदीरानी का को आए कितो இதுவும் பிடிக்கலையா? என்ன மொழி சொல்றாரு? பிடிக்கல உனக்கு? பிடிக்கவில்லை. दिल्ली तेरा दिलबर दीवाना दिल्ली तेरा दिलबर दीवाना अरे राम कुड़ियों को ताली लाना बंदा गए मुस्ताफ राना बंदा गए मुस्ताफ राना अरे राम कुड़ियों को ताली लाना कोई के लाला कोई बुढ़ी के लाला वो दर में तू आए आवाज தெரியாது. என்னத்தான் தெரியும்? தமிழ். 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 தமிழ் தான் தெரியும். ஆட்டோக்கார நாலு தெரிஞ்ச ரோட்டக்கார நாயமுள்ள நல்லா பாடு பாட்டுக்கார கம்பெடுத்தா வேட்டக்கார எளியவங்க உறவக்காரடா நான் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரடா நான் எப்பொழுதும் ஏழைக்கெல்லாம் சொந்தக்காரடா அதுக்குதான் குமுக்கிட்டா வாழ முன்னையா அம்மா தாய் மாறே ஆபத்தில் விட மாட்டேன் விஜிலோ புயல் மலையோ மாட்டேன்னு சொல்ல மாட்டேன் அங்கே பசி எடுத்தா பலகாரோ அளவு சாப்பாடு ஒரு நேரம் பிரசவத்துக்கு இலவசமா வரே பாரஜா ஓ பொட்டாட்டிக்கு பிள்ளை ஒண்ணு தாயம் சாமி மந்திரத்தில் வளர்ந்துவிடும் ஜாக்கிரதை. வந்து பிள்ளைக்கு பேர் வச்சு தரேன்னு சொன்ன சாமி. சாமி இல்ல சாமி உங்களை பார்த்தா ரிக்கவண்டிக்கு போயிட்டு வந்த மாதிரியே தெரியுது. அதனால இத்தனை மொழியிலையும் பாட்டு பாட்டேன். இருந்தாலும் வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? அப்படினா என்ன? இதுதான் பள்ளிக்கூடம் கூட உங்கள் பெயர் என்ன சுவாமி? நான் யார்? சொல்ல. என்னுடைய பேர் என்ன? ராஜாதிராஜன். ராஜமாதண்டன். ராஜதில உத்திண்ட கலகலன். சுறுசுறுப்பு. என்னுடைய பேரோ உள்ளகாலி வேந்தே. உள்ளகாலிக்கு அப்படி உங்களுடைய வீரோ உள்ளகாலியை உள்ளகாலியா சொன்னீங்க. உள்ளகாலி மன்னன். ஓ காளி மன்னனா? ஆமா. உள்ளகாலி மன்னனாக இருந்தாலும் நீ உங்களையும் ஒரு பையன் பெத்தெடுத்தாங்களே உங்க அம்மா. ஒன்னியும் குறுகாலமா பேசுற. இந்த பெத்தெடுத்தாங்களே உங்க என்னுடைய தாய் தந்தை யாரு? அவர்கள் யார் தெரியுமா?
பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ இல்லையொரு பிள்ளை என்று எங்குமோர் பலர் இருக்க இல்லையொரு பிள்ளை என்று எங்குமோர் பலர் இருக்க இங்கு வந்தீங்க போனத செல்வ மகனே நீ பிறந்த காரணத்தை மகனே கேளுமுண்டு செல்வா சாமி நீ பிறந்த காரணத்தை முன்னமே தெரிஞ்சிருந்தா ஊசி போட்ட கால திருப்பேன் பிரசவத்திலேயே பொண்ணு முடிச்சு கொண்டிருப்பேன் சாமி பெத்தாலே உங்க அம்மா உம்மாளா உன் தாய் என்னுடைய தாய் தந்தை யாரு சாமி நான் ஒரு வண்ணமும் பொழுதொரு மேனியும் வாடாமகனி வருங்காலத்தின் இளவரசாய் என்று என்னைய பெற்றெடுத்த என்னுடைய தாய் தாய் உள்ளகாலி மன்னனை ஈன்றெடுத்த என்னுடைய தாய் தந்தை அலிகவுண்டரை பெற்றெடுத்த தாய் தந்தை யாரு நண்பா என்னுடைய தாய் பெரியாத்தா கவுண்டச்சி. ஓ தாயோ பெரியாத்தா கவுண்டச்சி. ஆமா. உங்களுடைய தந்தையார்? என்னுடைய தந்தை பெரிய காளி கவுண்டர். ஓ பெரிய காளி கவுண்டர். ஆமா. சாமி நீங்க எல்லாம் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்களா சாமி? நாங்க தான் கவுண்டர் இனத்தை சேர்ந்தவர்கள். மட்டும் ஐயா என்ன கவுண்டர்கள் சாமி? வேட்டுவ கவுண்டர்கள். ஓ நீங்க எல்லாம் வேட்டுவ கவுண்டர்கள். ஆமா. ஆகட்டும் சாமி. ஐயா வேட்டுவ கவுண்டர்மார்கள் சொல்றீங்க. வேட்டுவ கவுண்டர்மார்களா இருந்தாலும் நீங்க வாழ்ந்து வரக்கூடிய இருப்பிடத்தில் ஐயா நான் வேட்டுவ குலத்தில் பிறந்தாலும் ஆமாங்க என்னை அதாவது என்னையும் விட்டெடுத்த என்னுடைய தாய் தந்தை அறியாத பருவம் நாங்க குழந்தை பருவமாக இருக்கும் பொழுது என்னுடைய தாய் என்னதான் தெரியுமா நண்பா நண்பா நாங்கள் அண்ணன் தம்பிகள் யார் யார்கள் பிறந்தோம் என்னுடைய அண்ணன் காளிமன்னன் நான் புள்ளகாளி கவுண்டர். நீங்க புள்ளகாளி கவுண்டர். என்னுடைய இளைய தம்பி வீரகாளி கவுண்டர். அப்புறம் நண்பா சாமி எங்களுக்கு ஒரே ஒரு தங்கை ஒரே ஒரு தங்கச்சி. தங்கச்சி தங்கை யார் தெரியுமா? வீரத்தங்கா. தங்கைய வீரத்தங்காள். நண்பா சாமி நாங்க 4 பேர் இருந்தாலும் நீங்க 4 பேர் பிறந்திருந்தாலும் நாங்கள் சின்ன சிறு வயதில் நாங்கள் என்னாலும் தெரியுமா? Oh
அறியாத வருவோம். நாங்க 4 பேர்கள் பிறந்திருந்தாலும் சின்னஞ்சிறு வயதில் என்னுடைய தாய் எங்களை விட்டு மாண்டு மடிந்தாரடா நண்பா. பாவம் பாவம் தாய் தந்தைகள் மாண்டு விட்டார்களா? ஆமாம். தாய் தந்தைகள் மாண்ட உடனே என்ன செஞ்சீங்க சாமி? நண்பா, தாய் தந்தைகளுக்கு பிறகு எங்கள் அண்ணன் தான் எங்களுக்கு தாய் தந்தையும். அண்ணன் காளி மன்னன். ஆமா சரி சுவாமி. நண்பா, அதாவது எங்களுடைய நாடு நாங்கள் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் சாம்ராஜ்யம் எந்த நாட்டில் குடியிருக்கிறோம் தெரியுமா? நான் ஆளக்கூடிய சாம்ராஜ்யம் நீர்வளம், நிலவளம், நிலவளம், குடிவளம், 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 பட்டைவளம், பழவளம், பணம்பலமா சுட்டு திங்கிறதுக்கு பட்டைவளம், ஓகேங்க ப்ரோ. செல்வமும் வருது என்னுடைய சாம்ராஜ்யம். மேல்நாட்டாஞ்சீமை. நாடோ மேல்நாடு. ஆமா, மேல்நாட்டாஞ்சீமை ஆண்டு வரக்கூடிய மேல்நாட்டாஞ்சீமை குள்ளகாளி. குள்ளகாளி கவுண்டரு. ஆமா சாமி, குள்ளகாளி கவுண்டர் தான் சொன்னேன். எங்களுக்கு என்று நேரிட்ட பகையாளி யாரு? மனிதனுக்கு வாழ்க்கையில எதிரி வேணும் சாமி. நண்பா, பிளஸர் கார் எடுத்தா நம்ம ஒரு மோட்டார் பைக்காவது எடுக்கணும். அப்படி ஒருத்த மோட்டார் பைக் எடுத்தா நம்ம சைக்கிளாவது எடுக்கணும். அவன் சைக்கிள் எடுத்தா நம்ம நடந்தாவது போகணும். அப்படி வாழ்க்கையில் எதிரி இருக்கும் போது உங்களுக்கு எதிரி இருக்குன்னு சொல்றீங்க. எதிரி இல்லாத வாழ்வு இருட்டு வாழ்வுன்னு சொல்லுவாங்க. என்ன சாமி ஆச்சு? தண்ணி குடிக்கிறீங்களா? அப்படி இருக்க யாரு உங்களுக்கு எதிரி? நான் அப்படிதான் சாமி. எங்களுக்கு நேரிட்ட பகையாளி யாரு? நம்மளுக்கு எதிரி தான். உங்க நாடுனா எனக்கும் நாடுதான். உங்க பொண்டாட்டினா அவன் எனக்கும் பொண்டாட்டி அப்படின்னு சொல்ல மாட்டேன். எனக்கு யசமானி அம்மா பொண்ணு. என்ன பொண்ணு? வாழை மரத்தை கட்டி ஆத்தல விட்டுருவோம், ஜாக்கிரதை. எதையும் செய்வோம் நானு. நண்பா, அப்படி இருந்த போதிலும் நண்பா, அவங்க யாரு? அந்த 12 வீட்டு பங்காளிகள், சின்னண்ணன் பெரியண்ணன், அந்த வையமலை தாமும் அந்த வேலைக்கார வையிருக்கிறாரு. எங்களுக்கு அவங்களுக்கு ஏன் பகை? எதனால் பகை? ஏன் பகை தெரியுமா? மேல தெரிச்சிருச்சா? மேல தெரிச்சிட்டு வலிக்குதுங்கிற ஏன் குழாய் வலிக்காது? அதான் கேட்டியா? போய் கொண்டு வாங்கு, உனக்கு போட்டுருவேன்.
12 வீட்டு பங்காளிகளுக்கும் நாங்க 60 வீட்டு பங்காளிகளுக்கும் ஏன் பகை தெரியுமா? எதனால் பகை? நண்பா, வரப்பு தகராறு, வாய்க்கா தகராறு. நண்பா, இந்த வரப்பு தகராறு வாய்க்கா தகராறில் ஏற்பட்டது எங்களுக்கும் அவங்களுக்கும் நெடிய நாள் சண்டை, வெட்டு குத்து, இது போல சண்டைகளில் நண்பா பஞ்சாயத்தில் நாங்க தோல்வியே அடைந்துள்ளதா நண்பா. மரியாதைக்குரிய பாவாயி அம்மா அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து அன்பளிப்பை செய்திருக்கிறார். அவர்கள் செய்கின்ற தொழில், பிள்ளைகள் படிக்கின்ற கல்விகள் தனம் தானியத்தோடு நீண்ட ஆயுளோடு சுகசீவியாக வாழ வேண்டும். ராமோஜயம். வாய்க்கா தகராறு, வரப்பு தகராறு, எத்தனையோ சண்டைகளில் அவர் இடத்தில் நாங்கள் ஜெயிக்க முடிந்ததா? நண்பா, தோல்வியதான் அடைந்தோம். வெற்றி பெற முடியல நண்பா. நெடிய நாள் பகை, உங்களுக்கு. ஆமா, சரிங்க. உடனே அத்தோடு இருந்தாலும் இன்னும் என்ன பகை வந்தது தெரியுமா நண்பா? அந்த 12 வீட்டு பங்காளிகளுக்கும் யாரு சின்ன பெரியண்ணை, சின்ன பெரியண்ணனுக்கு அரைக்காணி தங்கம் அப்படின்னு ஒரே ஒரு தங்கச்சி. அவருடைய அண்ணமாரை பார்த்து, அண்ணா எனக்கு அழகான பேசும் கிளி வேணும் அப்படின்னு கிளி கேட்டா. உடனே வலைய எடுத்தாங்க, நாடகம் போனாங்க. பேசும் கிளிய கொண்டு வந்து அவருடைய தங்காளுக்கு கொடுத்தாங்க. உடனே என்னுடைய தங்கா வீர தங்கா பார்த்தா, பார்த்துட்டு அண்ணா எனக்கு கிளி வேணும், அண்ணா எனக்கு கிளி வேணும், எனக்கு கிளி வேணும் அப்படின்னு கேட்டதும் நம்மளுக்கு கொடுக்கணும் பார்த்தா மதிப்புக்கு மரியாதைக்குரிய வள்ளி அவர்கள் அவருடைய சொத்திலிருந்து அன்பளிப்பு செய்திருக்கிறார். ஆண்டவன் அருள் பெற்று நீண்ட ஆயுளோடு சுகசீலியாக வாழ வேண்டும். ராமோஜயம். உடனே எனக்கு பேசு கிளி வேணும் அப்படின்னு அருக்காணி, அதாவது வீரத்தங்கா எங்களை பார்த்து கேட்டா. உடனே நாங்க வலையெடுத்தோம். வலையெடுத்தீங்க வேகமாக. என் அண்ணன் தம்பிகள் எல்லாம் 60 வீட்டு பங்காளிகளும் காணாங்க போனோம். அண்ணன் சொன்னார், ஏ தம்பி காட்டை சுத்தி விடுறா வழிய. நீ தானே வலைய விட சொன்ன. நாளைக்கு போய் பாடம் போட்டுக்கோங்க. எங்க அண்ணனுடைய பேச்சை கேட்டு எப்படியோ 3 கட்டு பீடிக்கு சேர்த்திக்கிட்ட. பரவாயில்ல, காட்டை சுத்தி வளைய விட்டோம். சாயங்காலம் போனவங்க மாலை, அதாவது காலையில் போனவங்க மாலை நேரம் ஆனது, ஈவினிங் டைம், எதுவுமே கிடைக்கலையே. அப்புறம் ஏ தம்பி சாயங்காலம் ஆகி போச்சு, சுத்தா வளைய சுத்தா. வலைய சுத்து, நாளைக்கு ராமலிங்க ஆஸ்பத்திரி போலாம். வலைய சுத்துறா தம்பின்னு சொன்னதும் உடனே வலைய சுத்தணும். அதுல ஒரு அழகான பன்னிக்குட்டி, இதுதான் கிடைச்சிச்சுன்னு என் தங்கச்சியில கொண்டு வந்து கொடுத்தோம். அண்ணா இது அழகா இருக்குது, 4 கால் வெள்ளை வெள்ளை, அதான் 4 கால் வெள்ளை வெள்ளை, நடுத்தல சிட்டி, நடுத்தல சிட்டி, பூவாலு குட்டி, குட்டி. இந்த பன்னிக்கு ஒரு பேர் வைனா அப்படின்னு சொல்லி கேட்டா. அப்புறம் அதுக்கு என்ன பேர் வச்சுன்னு தெரியுமா? என்ன பேரு? சங்கு வெள்ள கொம்பன். சரி, சங்கு வெள்ள கொம்பன் என்று பேர் வைத்து அந்த பெண், அந்த பன்னி எவ்வளவு பெருசானது தெரியுமா? எவ்வளவு பெருசாச்சு? 3 கஜ அகலம், 3 கஜ அகலம், 60 அடி நீளம், 60 அடி நீளம், 90 அடி நீளம், 90 அடி உயரம். இது போன்ற மழை வருவதும் போல அந்த பன்னி வளர்ந்து நின்னுச்சு. அந்த பன்னி வளர்ந்து நின்னுது. என்னுடைய அண்ணன் பார்த்தா என்ன சொன்னாரு? இந்த பன்னி நாளுக்கு நாள் வளர்ந்துட்டே போகுது, நம்மளுக்கே பகையாக வந்து சேரும். அதனால என்னுடைய தங்கை வீர தங்கா கிட்ட பார்த்து, அம்மா இந்த பன்னிக்கு ஒருவேளை சாப்பாட்டை குறை,
அப்படின்னு சொன்னதும் அந்த பண்ணி காவல் கட்டுக்குச்சே. அப்புறம் அந்த பண்ணி கோபித்த போன பண்ணி சோழ மன்னன் நாட்டில் அதாவது விவசாயத்துக்காக பாயக்கூடிய எங்களை மதுவுல போய் படுத்துக்குச்சு. இவ்வளவு பெரிய பண்ணி போய் எடுத்தா எல்லாமே விளையுமா? மதவுல போய் படுத்தீங்க தண்ணி எப்படி போகும்? அந்த தண்ணி இந்த பக்கமா அந்த பக்கம் போகல. உடனே சோழ மன்னன் பார்த்தாரு இந்த பண்ணியை வேட்டையாடுன்னு என்று சொல்லி, அதாவது பொன்னர் சங்கர் வையமல சாம்புவனுக்கு உடனே வரவழைத்து மழை வருவதும் போல் இருந்த பண்ணிய நண்பா கூட்டு குவிந்தாரா நண்பா. என்னுடைய தங்கை ஆசையான வளர்த்து பண்ணிய அந்த சின்ன பெரிய வையமல சாம்புவை ஏன் பண்ணிட்டு தெரிஞ்சுமே கொண்டு இருக்கான். கூப்பிடுங்க. ஏன் பண்ணிட்டு தெரிஞ்சே கொண்டிருக்கிறான். ஏய் என்கிட்ட சொன்னா புடிச்சிருந்து கட்டி போட்டுமில்ல. ஏன்டா சொல்லல? ஏன்டா சொல்லல? சாமி அப்பட அப்பட ஏன் சொல்லல? மட்டும் ஈஸியா அடிச்சு போட்டாங்க மட்டும் பண்ணலாம். அப்போ சொன்னா சாண்டி கையில் கொடுத்துட்டு யாடா சொல்லல. ஏய் கருவாயா அப்புறம் என்னாச்சு? மழை வருவதும் போல் இருந்த பண்ணியை கொண்டுட்டாங்க. அதனால அதை கேட்ட என்னுடைய தங்கா அழுதகன் சிந்தனையாக இருக்கிறார். சரிங்க. சரியாக சாப்பிடுவதில்லை, உண்ணுவதில்லை, உறங்குவதில்லை. இது போல என்னுடைய தங்கை பார்த்து ஆறுதல் கூற வேண்டும். அதனால என்னுடைய அண்ணன் காளிமன்னனையும் காண வேண்டும். சரி சாமி. சாமி அண்ணா அண்ணா நமஸ்காரம். அண்ணா பாதமாந்து நான் பணிந்தேன். இருப்பினும் அதி விரைவாக வரவழைத்திருக்கிறேன். உன்னை சீக்கிரமாக எதனால் வரவழைத்தேன் தெரியுமா? காரணம் ஏனென்றால் நம்முடைய ஒரு முக்கிய காரணமாகவே உன்னை வரவழைத்திருக்கிறேன். முக்கியமான காரணம் விஷயம் பன்னிகை எடுத்திருக்கீங்களா? பன்னிகரியா? பன்னியை கொன்னவன எப்படி கொள்ளலாம்னு பிளானிங். உண்மைதான் தம்பி. அப்படி என்னைக்கும் பண்ணி மாண்டதோ அன்று முதல் இன்று வரைக்கும் தங்கையாகப்பட்டவள் எப்பொழுதுமே அழுதகண்ட சிந்தனையுமாக இருக்கிறார். அதனால் நம்ம எங்க புறப்படுறது தெரியுமா? புறப்பட வேண்டும்.
ஏகப்பட்டவர் வளர்த்திய பண்ணிய கேடுகட்ட சண்டாளர்கள் இந்த வெள்ளாள வம்சத்திலே பிறந்தார்களே பொன்னர் சங்கர் வையவள சாம்புகன் மூவர்களும் சேர்ந்து வடித்திருக்கிறாங்க. அதனால அந்த பழிக்கு பழி எடுக்கணும், பழிக்கு பழி இருக்க வேண்டும், அந்த வஞ்சத்துக்கு வஞ்சகம் இருக்கணும். அதனால் அந்த கேடுகட்ட சண்டாளர்களை கொண்டு வடிப்பதற்காக இப்பொழுதே போருக்கு புறப்படணும். ஆமா சுவாமி மன்னா, என்ன சொல்ற? இது நாள் வரையிலுமே நீங்கள் எங்கு சென்றாலும் போக வேண்டாம் என்று ஒரு வாய் வார்த்தை கூட தவறாக உரைக்க மாட்டேன். இருந்தாலும் தங்களிடம் ஒரு வாய் வார்த்தை உரைக்கலாம். தங்கள் வாய் வார்த்தை உரைத்து உங்கள் கொலையை பழுப்பதற்கு முன்பதாக மக்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், அதாவது நம்மளுக்கெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம். அதாவது நம்ம குழுவை பாராட்டி, அதாவது மதிப்பிக்க மரியாதைக்குரிய அபுதாபியிலிருந்து பணிபுரிந்து வரக்கூடிய அண்ணன், இதே ஊரை சேர்ந்த பேர் என்னங்க? குணசேகரன். அண்ணா ரேஷன் கடை வச்சிருக்கீங்களா? சாரி அண்ணன் குணசேகரன் அண்ணன் அவர்கள் குணத்தில சிறந்திட்ட குணசேகரன் அண்ணன் அவர்கள் குழுவிற்காக அன்பில் செய்திருக்கிறார். மாமாளிக்கு தனியா ஒரு குவார்டர் கொடுத்திருக்கிறார். எப்படி தெரியுமா? சொல்லு. செத்து போயிருவா இன்னைக்கு. என்ன இருக்கு, என்ன வார்த்தை? டேய் வாடிங்க. முதலிலே கோணநண்டா, முற்றிலும் கோணநண்டா. சண்டைக்கு போறன்னு சொல்லும் போது விளைச்சல முடிச்ச மாதிரி போக வேண்டாம்னு சொல்லலாமா? உங்களுக்கு அடிக்க தெரியல, ஆனாலும் வெந்தருக்கு அடிக்க தெரியவில்லையா? சிவாஜி
வந்து நெல் அடிக்க தெரியவில்லை. நான் சொல்லி தெரிகிறேன் சுவாமி. எப்ப அடிக்கணும்? அப்படியா? அந்த பக்கம் போ நண்பா. சாமி ஒரே அடியா இருக்கணும். கரத்தை எடுத்து பிடித்துக்கொள், கையில் பிடித்துக்கொள், கையில் பிடிக்க வேண்டும். பாரி தேவரியா பாருங்கள் தேவரே. இல்லைக்கு அண்ணியா இல்ல நானா அப்படி என்று இறங்கி விட்டு பார்க்க வேண்டும். நீ அவனாவது அடிப்பானாடா? கோபத்தில் அதுதான் அறியாது. சரி சாமி மேலே சொல்லும். அதனால என்ன போ அங்கடா போடு அன்பா 2 steps back பேக்ல போணுமா? சாட்ட பட்டிங் மை கை போலோ செய்யும். அப்படி இல்ல அங்கே நல்லா கோவமா இருக்கணும். கோவப்படுறான்னா சிரிக்கிறா கோவம் எப்படி அப்படின்னு புள்ளையோட சொல்லிட்டு வாடா வாடா சட்டைக்கு போணும்டா. நல்லபடியா போயிட்டு இருந்தா சொல்லிட்டு ஆமா. கோவமா இருக்கணும். கபாடா யா பீ வருதா? ஓ பெரிய மூக்கா சொல்றா கோவமா இருக்கணும். சாட்டியா திச்கா திச்கா போ திரியாடா கோவமா இருக்கணும். சாட்டை இப்படி சுத்தணும் கோவமா சுத்தணும். அட்டென்சி அட்டென்சி. கால நேரா வை. ரெண்டு காலா ஏய் நேரா வை. கால நேரா வை சொல்லு. இப்படியேடா நிக்கிறீங்க புரியல. ஏன் பக்கத்துல ஸ்டாண்டர்டிஸ் அட்டென்ஷன் அப்படின்னு சாட்டை எடுத்துக்கணும் சுத்தணும் கோவத்துல அப்படியே சுத்தணும். ஏண்டி போக வேணும்னு சொல்ற? ஒரே அடி ஒரே அடி நாளைக்கு கூத்து வர மாட்டான். யாரு என்ன ஆகலாம்? அப்படியா? சொல்றா சீக்கிரம் சுத்தனை ஃபுல்லா டெம்போ எடுத்து ஃபுல்லா முடிச்சு சொல்றா டெம்போ ஒன்னே நம்பி ஒன்னே நம்பி நின்று வாடா ஒண்ணு தலைய வெட்டுறேன். ஒண்ணும் சொல்ல வேணாம் அண்ணி. சுவாமி வந்த சுவாமி போக வேண்டாம் சொல்ல வேண்டாம் இந்த பொற்கொடியால் வார்த்தை கேளுங்கள். ஏகவும் வேண்டாம் இந்த இளங்குடியால் வார்த்தை கேளுங்கள். எதனால செய்யணும்? புண்டு பையங்க வாடா. நீ போக சொன்னாலும் நாங்க போகத்தான் போறோம். நீங்க போக வேண்டாம்னு சொன்னாலும் நாங்க சொன்னாலும் போறோம். போறேன்னு சொல்றாரே போருக்கு. அப்படி போறது இருந்தா போறாரு வந்தாதான் ஆச்சு. அப்படி வரலன்னு போய் எப்படி என் புருஷ மாதிரி ஜெயிக்க மாட்டாங்க. தோத்து பேர் எனக்கு பூண்டவானுங்க. அதனால செத்து போயிட்டாங்கன்னா எப்படி நான் விதவிதமா பொருட்பட்டுறது தலை நிறைய பூ வைக்கிறது எப்படி நெத்தி நிறைய பொட்டு வைக்கிறது என்னடா பண்ணிட்டு போறதா போறாரு அப்படி பாத்து சாவறத பத்தி கவலை இல்லையா? தாம்பாரு நல்ல பொட்டு வைக்க முடியாது, நல்ல புடவை கட்ட முடியாது. அடுத்து நாய்க்கு போட்டு பண்ணாங்க. என்னத்த பொண்டாட்டி கட்டிங்களா? பொண்டாட்டி அடப்பு நான் சாவர மாறிக்கிட்டே இருக்கு. எதனால் போக வேண்டாம் என்று கூறுகிறேன் தெரியுமா? இதனால் வரையிலுமே நீங்கள் போருக்கு போகிறேன் என்று போகும் பொழுதெல்லாம் நமக்கு தோல்வி மட்டுமே மிச்சியது. அதனாலே இப்பொழுதும் போருக்கு போகிறேன் என்று கூறுகிறீர்கள். அதனால
இப்பொழுது போனாலும் நமக்கு வெட்டி பெற போவதா என்று ஆமா இந்த மாதிரி ஜாக்கெட் போட்டா எதுக்கு தாயா தூக்கு போட்டு தொங்குறதுக்கா பேசுண்டா பேசணும் கொண்டாவோ அதனால வேண்டாங்க நீங்க பூக வேண்டாம் எத்தனையோ முறை போருக்கு சென்றிருக்கிறோம் ஆனால் பொன்னர் சங்கடத்துல நம்மளால வெற்றி பெற முடியல அப்படி இருக்கும்போது இப்ப போனா மட்டும் வெற்றி கிடைக்க போகுதா அப்படின்னு தானே கண்டி ஆமாங்க முதல்ல அவச்சரம் மாதிரி நல்லா தெரியும். அவலட்சணம் முடிச்ச மாதிரி இவளே சொல்றாளே போற காரியம் உருக்குமா நான் உண்மையை நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க என்ன? இப்பதானே உண்மையை சொல்றேன் உண்மை? நான் போங்கன்னு தான் சொல்லான்னு இருந்தேன் நான் கோமாளி குண்டை வாங்கிட்டா போக வேண்டாம் சொல்லுங்க பெண்ணியா பெண்ணியா போனா விட்டு போனவன் சாமி எங்க போறீங்க இன்றைக்கு எங்க போறியா ஏன்னா ஒத்த வார்த்தை எங்க போறேன் நான் எதுக்கு அப்படி சொன்ன தெரியுமா சாமி நேத்து உங்களுக்கு ஒரு கனவு கனவு ஆமா. நல்ல கனவு தானே இல்ல சாமி இல்லையா ஆமா சாமி கனவு எப்படி கண்ணன் தெரியுமா சாமி சொல்லு சொல்லு மாமா சாமி சொல்லுப்பா வாங்க சாமி பாட்டாவே சொல்லட்டுமா பாடும் ஆடு தலையும் பாடி தொலையும் பாடுகிறேன் சிவாஜி போகாதே போகாதே ஏ ராஜமண்ணா அந்த கூடை போட்டு கம்பெனி ஏ ராஜமண்ணா ஐயோ மகாராஜா பொல்லாத சொப்பானோ நாடு கண்டேன் பொல்லாத சொப்பானோ நாடு கண்டேன் கொல்லாத சொப்பனமா தெரியும் வாசலில் மூத்தாரோ உடவும் கண்டே யாரு நீங்க உடவும் கண்டே சாமி வலி கூட்டு நீ கீழே உழுவ கண்டேன் அந்த மூத்தாரத்துல வலி கூட்டு நீ கீழே உழுவ கண்டேன் வாழ மரங்களும் சாய கண்டே நான் சாய கண்டே ஏன் சாவற நீங்க நேத்து நைட்டு 12 மணிக்கு உங்க பொண்டாட்டி ஏய் பாடியா அவன் தான் சொல்றானா ஆமா சார் போங்க ஒத்த வார்த்தை போங்க போங்கன்னு சொல்றேன் தம்பி இவன் சொல்றதை பார்த்தாலும் ஒரு நியாயமாகத்தான் தெரியுது சரி எதை பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு கருவன்னு தான் இருக்கும் டேய், எதை பண்ணாலும் ஏனென்றால் எத்தனையோ முறை எதிர்த்து போனோம் ஆனால் வெற்றி பெற முடியல அது மட்டுமல்ல அந்த பண்ணி இறந்தது முதலாக நம்முடைய தங்கையாகப்பட்ட வீரதங்கா உண்ணாமலும் உறங்காமலும் ஒன்று மணி அண்ணன் தண்ணி உண்ணாமலும் இருக்கிறார்கள் அழுதகண்ணி சிந்தனையாக அல்லும்புகள் 60 நாளையும் அழுது கொண்டே இருக்கிறான் உண்மைதான் அண்ணா. அதனால அவளை சந்தித்து ஒரு வாய் வார்த்தை ஆறுதல் சொல்லணும் அதனால் தங்கையாகப்பட்ட வீரதங்கால காலதாமதம் விட்டு எடுத்துக் கொண்டு வா ஆகட்டும். யாருக்கு சீக்கிரமாக சேர்றாவா வீரத்தங்காலை அதிவிரைவாக வரவழைத்து வா ஓகேடா அறிவீர்கள் சபையார்களே அதாவது காளி கவுண்டராகப்பட்ட தங்கையாகப்பட்ட வீரத்தங்காயை வளைக்க இவங்க வீரத்தங்கால் வருவாங்க